உழவுக்கு கை கொடுப்போம். தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களையும் நம்ம பண்ணைக்காரன் குடும்பத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் நிதிஷ். பொதுவா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல இந்த கால்நடை வளர்ப்புகள் குறித்து நிறைய வீடியோக்களை நம்ம போட்டுக்கிட்டே இருக்கோம் தொடர்ந்து. ஸோ விருப்பம் இருக்கிறவங்க மறக்காம அதை போய் பாருங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சின்ன குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் ஆசையா வீடுகளில் வளர்த்தக்கூடிய இந்த கலர் மீன்கள் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு உண்டான ஒரு பண்ணைக்கு தாங்க வந்திருக்கோம். ஆமாங்க, இந்த கலர் மீன்களை வந்து உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு அருமையான ஒரு அக்வாட்டிக் ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு பண்ணைக்கு தாங்க வந்திருக்கோம். நண்பர் திரு ராகுல் அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அருமையா இந்த பண்ணையை வந்து நடத்திட்டு வராரு. அப்படி அவர் என்னதான் பண்றாரு, அந்த ஃபார்ம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னென்னலாம் உற்பத்தி பண்றாரு, அதை எப்படி விற்பனைக்கு கொண்டு வராரு, இவர்கிட்ட என்ன வகையான மீன்கள் எல்லாமே வந்து விற்பனைக்கு இருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் முழுசா கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு முன்னாடி எப்பவும் சொல்றதாங்க, நம்ம சேனலுக்கு நீங்க புதியவரா இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஆல் பெல் பட்டன்ல ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம கொடுக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் முழுமையா உங்களை வந்தடையும். சரிங்களா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். பிரதர் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் ப்ரோ. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ப்ரோ. திரு ராகுல் அவர்களை பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் வந்து புதியவரெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. நம்ம சேனல்ல தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சேனல்ல வந்து இவருடைய இந்த ஃபிஷ் ஃபார்ம் டூர் பத்தியும் இவர் வளர்க்குற இந்த பெருவிடை நாட்டுக்கோழிகளை பத்தியும் அருமையான வீடியோக்கள் நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவரும் வந்து நம்மள தனிப்பட்ட முறையில வந்து அவரோட சேனலுக்காக நிறைய பேட்டிகள் எடுத்திருக்காரு. சரிங்களா ப்ரோ? இருந்தாலும் உங்களோட பேரை உங்க வாயால சொல்லி உங்க ஃபிஷ் ஃபார்மை பத்தி சொல்லி இது எங்க அமைஞ்சிருக்கிறத பத்தி ஒரு இன்ட்ரோ கொடுத்துக்கீங்க. ஓகே. வணக்கம். என் பேர் வந்து ராகுல். இது வந்து விவசாயம் பார்வை அக்வாட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபிஷ் ஃபார்ம் இருக்கு. எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். விவசாயம் பார்வை நம்ம ஒரு சேனலும் வச்சிருக்கோம். நம்ம கால்நடை சம்பந்தமா வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கலாம். ஏன்னா அண்ணாவோட ஃபாலோவர்ஸா இருந்தீங்கன்னா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஓகே. இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம சூலூர், அதே மாதிரி நீலம்பூர், கேபிஆர் இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மிட் ஆஃப் தி பிளேஸ்ல இருக்கு. கேபிஆர் நியர் இதெல்லாம் நம்ம கனியூர் டோல்கேட் வந்து ஒரு மெயின் ஆஃப் ஏரியா அப்படின்னு சொல்லலாம். ஈஸியா புரிஞ்சுக்குவாங்க சொன்னா. இந்த ஏரியால நம்ம இருக்கு. சோ அந்த டோல்கேட் பக்கத்துல தான் அமைஞ்சிருக்கு. அவரோட கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுத்துறோம். அதனால வந்து தேவைப்படுறவங்க தொடர்பு கொண்டுக்கீங்க. சரிங்களா? ஆமா ஆமா. பாத்தீங்க அப்படின்னா இவரோட ஃபிஷ் ஃபார்ம் டூர் வந்து ஏற்கனவே நம்ம சேனல்ல ரிலீஸ் ஆயிருக்குங்க. பார்க்காதவங்களுக்காக ஐ பட்டன்ல வந்து லிங்க் கொடுக்குறேன். மறக்காம போய் பாத்துருங்க. ப்ரோ, இப்போ ஃபார்ம் டூர் முடிஞ்சது. இப்போ நம்ம இங்க என்னென்ன வளர்த்துறோம், என்ன பண்ணிட்டு இருக்கோம், பண்ணை முறையில இந்த மீன்களை வந்து வளர்த்துறதுக்கான காரணம் என்ன, இதை பத்தி எல்லாம் பேசுவோம். சொல்லுங்க. எல்லாமே சிம்பிளா பாத்தீங்கன்னா காசுக்காக வருமானம் தரக்கூடிய ஒரு தொழில். வருமானம் தரக்கூடிய ஒரு தொழில். எல்லா தொழிலும் வருமானம் தரும். நம்ம அது எப்படி பண்றோம்னு தான் இருக்கு. ஓகே. அது நம்ம கரெக்டா பண்ணா கண்டிப்பா வந்து சூப்பரா பண்ணலாம். சரி பிரதர். இப்ப அது இதுன்னு பேசணும் அதுக்காக இதுக்காகன்னு சொல்ல, எல்லாமே பிசினஸ் எதுக்காக பண்றோம், ஒரு கட்டத்துல ஓடுறது எதுக்கு, அதுக்குதான். ஓகே. அதாவது வந்து என்ன சொல்ல வராரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எண்ட் ஆஃப் தி டே வந்து நம்ம செய்யக்கூடிய தொழில இருந்து ஒரு வருமானம் கிடைக்கணும், அதுக்காக தான் நம்ம பண்றோம் அப்படிங்கிறாரு. ப்ரோ, நம்ம ஃபார்ம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன ஃபிஷ் வகைகள் எல்லாம் நம்ம வந்து உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம், என்னென்ன பிரீட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம், அதை பத்தி. மெயினா வந்து நம்ம இம்போர்ட்டட் ஃபிளவரான்ஸ் இருக்கோம், உற்பத்தி பண்ணலாம். அது வந்து நம்ம இம்போர்ட் பண்ணி எடுத்துட்டு இருக்கோம். ஓகே. அதே மாதிரி இந்தியன் பிரீட் ஃபிளவரான்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம பீட்டாஸ் இருக்கு. பீட்டாஸ் இம்போர்ட்டட் இருக்கு, இந்தியன் பிரீட் இருக்கு. அதே மாதிரி வந்து போலார் பேரட். இதுல ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஃபிளவரான்ல வந்து நம்ம ஸ்பெஷலிஸ்டா இருக்கும். ஆமா. சரி பிரதர். அந்த ஃபிளவரானை மட்டும் நம்ம சூஸ் பண்ணி அதிக அளவுல வளர்க்கறதுக்கான காரணம் என்ன? இல்ல, ஃபிளவரான் நமக்கு ரொம்ப பர்சனலா பிடிக்கும். நிறைய டைம் சொல்லியிருக்கேன். அது என்னன்னா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். முன்னாடி வாங்க முடியாத சிச்சுவேஷன்ல நிறைய ஆசை. பட் அது கொஞ்சம் பிரைஸ் ரேஞ்ச் வந்து மத்த மீனெல்லாம் கம்பேர் பண்ணும்போது அதிகமா இருக்கும். நம்ம சின்ன வயசுல எல்லாம் வாங்க முடியல. இப்ப வந்து அதை வாங்கணும், அதே மாதிரி கொஞ்சம் அஃபோர்டபுள் பிரைஸ்லயே கொடுக்கணும் அப்படின்னு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன். என்ன எல்லாம் பிசினஸ் எதுக்காக பண்றது, காசுக்காக அப்படின்னு. அது ஒரு பண்ணுக்கு சொன்னேன். என்ன இருந்தாலும் நம்ம காசுக்காக பண்ணாலும் பிசினஸே பண்ணாலும் ஒரு மன திருப்தியா பண்ணுங்க. அதுதான் நம்ம என்னன்னா இது அஃபோர்டபுளா கொடுக்குறோம், மன திருப்தியா கொடுக்கணும்னுக்காக. ஏன்னா நம்மளால வாங்க முடியல, நிறைய பேர் வாங்கணும் அப்படின்றதுக்காக பண்றோம். அவ்வளவுதான். மொத்தமா ஒரு 4-5 வகை பிரீட் சொன்னீங்க. அதுல வந்து எத்தனை மீன்கள் எண்ணிக்கை நம்ம கிட்ட இருக்கு இப்போ? இல்ல, இப்போ பீட்டாஸ் இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 500க்கு மேல இருக்கு. 500க்கு மேல இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 200-250 ஸ்டாக் வந்து போட்டிருக்கும். ஓகே. இன்னைக்கு வந்திருக்கு. அதே மாதிரி ஃபிளவரான பாத்தீங்கன்னா 300க்கு மேல இருக்கு. 300க்கு மேல. போலார் பேரட் 300-400 இருக்கும். எல்லாமே ஒரு ஆனா இப்ப வந்து பாதி ஸ்டாக் தான் இருக்கு. ஒரு எப்பவுமே வந்து மினிமம் ஒரு 500 இருக்கும். அப்பதான் ஹோல்சேல் நம்மளால கொடுக்க முடியும். ஆமா. ஒரு குட்டி ஃபார்மா ஒரு 1 இயருக்கு முன்னாடி ஆரம்பிச்ச ஃபார்ம் இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கு. முதல்ல அதுக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. எத்தனை ரூபாயில ஆரம்பிச்சீங்க? இப்ப இந்த ஃபார்மோட மதிப்பு எவ்வளவா இருக்கு? 10,000ல ஆரம்பிச்சோம். வெறும் 10,000 தான் ஆரம்பிச்சோம். ரொம்ப இருந்த ஆல்ரெடி சின்ன ஒரு செட் இருந்துச்சு. அதுல ஆலோ பிளாக் கல்ல வச்சு ஒரு 10 தொட்டி வச்சு ஆரம்பிச்சோம். இதுதான் குட்டிகள் எடுத்து குரூம் பண்ணோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4-5 lakhs
இதோட எஸ்டிமேஷன் ஒரு 4-5 lakhs 5 லேக் மினிமம் இருக்கும். எப்படி இது வந்து ஃபுல் டைமா பண்றீங்களா பார்ட் டைமா பண்ணி இது எல்லாமே பார்ட் டைம் தான். பார்ட் டைம் எப்படின்னா நான் இருக்கேன், அதே மாதிரி நம்ம நண்பர்கள் இருக்காங்க, எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம நண்பர்கள் பத்தி. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணிருக்கீங்க, ஒரு கூட்டு முயற்சின்னு சொல்லலாம். கூட்டு முயற்சின்னு சொல்லலாம். ஆளாக ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டோம். ஒருத்தங்களுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட். ஆக்சுவலா ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரியே போயிட்டு இருக்குன்னு வைங்களேன். சின்ன ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தவங்க ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்து ஒருத்தவங்க ஒண்ணு பண்ணிட்டு இருக்கோம். அதாவது வந்து சேல்ஸ் மார்க்கெட்டிங் ஒருத்தர் பாக்குறாரு, பர்ச்சேஸ் ஒருத்தர் பாக்குறாரு, அப்படி எடுத்துக்கலாம். பர்ச்சேஸ் ஒருத்தர், மெயின்டெனன்ஸ் ஒருத்தவங்க பண்றாங்க, ப்ரொடக்ஷன் ஒருத்தவங்க பண்றாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு சின்ன நமக்குள்ள நம்ம நினைக்கிற ஒரு ஆசைக்குள்ள ஒரு பெரிய கம்பெனி மாதிரி நம்மள ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சிருக்கோம். சரி, ரொம்ப சந்தோஷம் பிரதர். பட் இதுல என்ன கேக்குறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை வந்து ஒரு 4-5 நண்பர்கள் சேர்ந்து பண்றது சந்தோஷமான விஷயம். அப்படி ஒரு கூட்டு முயற்சியை தான் பண்ண முடியுமா, இல்ல ஒரு தனிப்பட்ட நபர் வந்து இந்த பண்ணை எடுத்து பண்ணலாம்? தனிப்பட்ட நபர்னாலே பண்ண முடியும். அவர் ஃபுல் எஃபர்ட்ஸ் வந்து இங்கே இருந்து பண்ற மாதிரி இருக்கும். 100% இதுலயே இருக்க மாதிரி ஃபுல் டைமா பண்ணலாம், பார்ட் டைமா பண்ண முடியாது. பண்ணலாம், நிறைய பண்ண முடியாது. சரி பிரதர், குவாண்டிட்டி கம்மியா தான் பண்ண முடியும். கரெக்ட். அது நீங்க சொன்னது எனக்கு புரிஞ்சுது. நெருக்கமான ஒரு மீனா இருக்கு, என்ன காரணம்? அதை மட்டும் நம்ம ஸ்பெஷலா எடுத்து பண்றதுக்கு என்ன ரீசன்? இல்ல அது ரொம்ப பிடிக்கும். ஒரு கட்டத்துல வாங்க முடியல, இப்ப வாங்கணும்னு ஆசைப்பட்டு நிறைய அது நிறைய பண்ணிட்டோம். அதே மாதிரி அது நமக்கு பர்சனலா சொல்லப்போனா நம்ம ரொம்ப பிடிக்கும். அதை பத்தி நிறைய டீடைல்ஸ் தெரியும். அது சப்போஸ் அது சிக்கானாலும் அதை ரெக்கவர் பண்ணி எடுத்து வர முடியும். பிசினஸ்ல பொறுத்த அளவுக்கு நமக்கு ப்ராப்ளம் சால்விங் அது தெரிஞ்சிருக்கணும். அந்த ப்ராப்ளம் சால்விங் தெரிஞ்சுட்டாதான் நம்ம பண்ண முடியும். எக்ஸாம்பிள் சொல்லலாம், ஒரு மீனுக்கு நோய் வருதுன்னா அதை வந்து நம்ம ரெக்கவர் பண்ணி கொண்டு வரணும். அதுதான் இதுல மெயின். அது நம்மளுக்கு தெரியும், அதனால இதுல வந்து அவ்வளவுதான். ஃப்ளவரான், பீட்டா எல்லாமே இருக்கு, எல்லாத்தையுமே பார்க்கலாம் இல்லையா? கண்டிப்பா பார்க்கலாம். பிரதர், இப்போ ஒரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, அதாவது மீன் வகையில அழகானது அப்படிங்கிறது ஃப்ளவர் ஹான், அதுல எந்த மாற்றம் இல்ல. ஏன்னா அது தலைக்கு மேல ஒரு ஹம்ப் இருக்கும். அந்த ஹம்ப் எப்படி உருவாகுது, அதோட growth வந்து நம்ம எப்படி வந்து அதிகப்படுத்தலாம்? இல்ல அது உருவாகிறது கிடையாது, அது ஜீன் தான். அது 2-3 வெரைட்டி மீன்களை வந்து மிக்ஸ் பண்ணி சிஸ்லெட், அப்புறம் சம்திங் இன்னும் எனக்கு கரெக்டான நேம் தெரியல. நான் வேணா உங்களுக்கு டீடைல்ஸ் கொடுக்க, நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல போடுங்க ப்ராப்பரா அது எப்படி வந்தது அப்படின்னு. அந்த மீன்களை வந்து நம்ம இது இன்பிரீட் பண்ணி நம்ம கொண்டு வர ஹெட் வரது உருவாக்கி இருக்காங்க. 2-3 மீன் இன்பிரீட் பண்ணி கொண்டு வந்ததுதான். ப்ராப்பரான நேம் எனக்கு தெரியல, அது கரெக்டா ஞாபகம் வரல. நான் உங்களுக்கு டீடைல்ஸ் கொடுக்குறேன், நீங்க அதை போடுங்க, எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டும் எப்படி ஃப்ளவரான் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் அந்த கொண்டு வந்ததெல்லாம் நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது, அதுக்கு ஜீன் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இதுலயே பாத்தீங்கன்னா பெரிய நல்ல பேரண்ட் போட்டு எடுக்கிற குட்டி வந்து நல்லா கொண்டு வரும். நார்மலான பேரண்ட் போட்டு எடுத்தா கொண்டு வராது. அது நம்ம என்ன பண்ணாலும் வராது, ஜீன் தான். ஆனா இருக்கக்கூடிய ஹம்ப வந்து நம்மளால கொஞ்சம் ஓரளவுக்கு growth கொண்டு வர முடியும். ஃபுட் புரோட்டீன் கொடுத்தா இன்னொரு செகண்ட் பூஸ்ட் அப் பண்ணலாம். அதுதான் பண்ண முடியுமே தவிர ஓடவே நடக்கவே முடியாதவனால 10 செகண்ட்க்குள்ள ஓட வைக்க முடியாது, ஓட வைக்கவே முடியாது. அதுதான் உண்மை. அவன் தவழ்ந்துகிட்டு தான் இருப்பான். கரெக்ட். அதுதான் நம்ம குவாலிட்டி பொறுத்தளவுக்கு அதான் சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா அதுதான். நம்ம ஏன் இந்த இது வந்து சிம்பிளா சொல்றோம்னா, நம்ம மக்கள் என்ன பண்றாங்கன்னா 100 ரூபாய் கிடைக்கும் 1000 ரூபாய் 500 ரூபாய் ஃபுட் வாங்கி போடுறாங்க. அப்ப வருமா ஹெட்? வராது. இதே வந்து நீங்க ஒரு 500 ரூபாய்க்கு சின்ன குட்டி நல்ல ஃப்ளவரானா சொல்றேன், நல்ல ஃப்ளவரானா வாங்கிட்டீங்கன்னா நீங்க நார்மலா 1000 ரூபாய் ஃபுட் எல்லாம் வேண்டாம், 200 ரூபாய் ஃபுட் போட்டாலே அது ஒரு பொட்டன்ஷியல். ஃப்ளவர் ஹான் ஃபிஷஸ் நம்ம வளர்த்தணும் அப்படின்னா என்னென்ன குவாலிட்டி பார்க்கணும்? அதாவது வந்து கலர் இருக்கு, அதோட ஹம்ப் சைஸ் இருக்கு, மீனோட குவாலிட்டியில வந்து அதோட சைஸ் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. எதை பார்த்து வாங்கணும், எப்படி வாங்கினா கரெக்டா இருக்கும்? இல்ல ஒரு ஃப்ளவரான பொறுத்தளவுக்கு ஒன்னொன்னு இருக்கு. எஸ்ஆர்டின்னு இருக்கு, கேஎம்எல் இருக்கு. இப்ப எஸ்ஆர்டினா ரெட் கலர், ஃபுல்லா ரெட் கலர் இருக்கு. அது ரெட் கலர் நல்லா இருக்கான்னு சொல்லி பார்த்து பார்க்கணும். இதே கேஎம்எல் நல்லா பேர்லிங்ஸ் இருக்கும். இது வந்து கலர்ஸ்னு எடுத்துக்கலாமா? இத கலர்ஸ்ல பிரீட் வெரைட்டி பிரீட்லயே ஃப்ளவரான் பிரீட்ல டிஃபரெண்ட் வெரைட்டிஸ் இப்படி இருக்கு. சோ நம்ம ஒரு ஃப்ளவரான் எடுக்கும்போது ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும், அதை நீங்க லேர்ன் பண்ணிட்டு தான் வரணும். ஓகே பிரதர், இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல நிறைய இடத்துல நிறைய பிரீடர்ஸ் உருவாயிட்டு தான் இருக்காங்க. பழைய பிரீடர்ஸும் இருந்துகிட்டு இருக்காங்க. யார்கிட்ட பர்ச்சேஸ் பண்றது சரியா இருக்கும்? நம்ம கிட்ட இந்த ஃப்ளவர் ஹான் வாங்குறதோட அந்த குவாலிட்டி விஷயத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இல்ல ஆக்சுவலா நீங்க யார்கிட்ட வேணா வாங்கலாம், அவங்க நாலேஜ் தெரிஞ்சவங்களா இருக்கும். கட்டாயமா இப்ப சின்னதா இருக்கிறவங்களும் வந்து நாலேஜ் இல்லாம கிடையாது, பெருசா வச்சிருக்கவங்களும் நாலேஜ் இல்லாம கிடையாது. எல்லாத்துக்குமே நாலேஜ் இருக்கும். அவங்களுக்கு நான் ஏன் சொன்னேன்னா, இப்ப வந்து நான் நீங்க லேர்ன் பண்ணிட்டு வந்து மீன் எடுக்கணும்னு சொல்லி நானே இப்ப சொல்றேன் 15 நிமிஷம் ஆயிரும் அது எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு. ஒரு மீன் வெரைட்டி பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி இது இப்படி இருக்குன்னு 15 நிமிஷம் ஆயிரும். நம்ம வீடியோல அவ்வளவு கொடுக்க முடியாது. அதனால அந்த வீடியோ கூட நீங்க பாக்கலாம், அதுல பாத்து கூட நீங்க செலக்ட் பண்ணலாம். சோ மெயினா நீங்க ஒரு பிரீடர் செலக்ட் பண்ணும்போது அந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு நீங்க இந்த விலையெல்லாம் 4-5 ஃபார்ம்ல விசாரிச்சுக்கணும், 10 ஃபார்ம்ல கூட விசாரிச்சுக்கோங்க. எது பெஸ்டா இருக்கு, அந்த குவாலிட்டிக்கு இந்த ஃபார்ம்ல எது கம்மியா இருக்கோ அந்த இதுல வந்து நீங்க வாங்கிக்கலாம். பிரதர், இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ளவர் ஹான் வந்து ரேட்டுக்கு தகுந்த குவாலிட்டி அப்படின்னு சொல்றீங்க. ஆமா. நம்ம கிட்ட என்ன ரேட்ல இருந்து மினிமம் ஸ்டார்ட் ஆகுது, என்ன ரேட் மேக்ஸிமம்? நம்ம கிட்ட 35 ரூபீஸ்ல இருந்து இருக்கு.
ரூபாய்க்கு மீனா? 35 ரூபாய்க்கு ஃப்ளவர் ஆன் குட்டி இருக்கு. குட்டி. ஆனா ஒண்ணு என்னன்னா அது 10 மீனா எடுக்கணும். ஓகே. அப்பதான் எங்களுக்கு கட்டுப்படி. மினிமம் ஒரு 10 தான் நம்ம ஆர்டர் பண்ண முடியும். பேக்கிங் காஸ்ட் வரும் எங்களுக்கு. பரவாயில்ல, அப்படி 10 எடுத்தா கூட கிட்டத்தட்ட 350 ரூபாய் வரும். கண்டிப்பா. ஒரு அதுல குட்டில என்ன ப்ராப்ளம்னா, ஏன் அவ்வளவு ரேட் கம்மினா, அது ஹெட் வரும் வராம போலாம். அது நம்ம கெஸ், அத வந்து நம்ம ஷூரிட்டி கொடுக்க முடியாது. ஷூரிட்டி கொடுக்கணும். ஆனா 10 வந்துட்டா உங்களுக்கு எவ்வளவு நல்லது. ஓகே. நல்ல வளர்ந்த ஒரு அட்டகாசமா வளர்ந்த ஒரு ஃப்ளவர் ஆன் ஃபிஷ் வந்து என்ன பிரைஸ்க்கு எடுக்கலாம்? இப்போ வந்து நம்ம 500 700 அந்த ரேஞ்சில இருந்து இருக்கு. அது இந்த சைஸ்ல இருக்கும். அடுத்த ஸ்டேஜ் நம்ம குட்டிக்கு அடுத்த ஸ்டேஜ் இந்த சைஸ் இங்க இருக்கு பாருங்க. ஹெட் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிரும். கண்டிப்பா அதெல்லாம் ஹெட் வந்து ஒரு வெரைட்டிக்கு ஏத்த மாதிரி ஒன்னு இருக்கு. அதுக்கு மீறி போனா 1500, அதிகபட்சம் 3500 வரைக்கும். 3500 வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கு. 5000 ரூபாய் வரைக்கும் இருந்தது, அதெல்லாம் சேல் ஆயிடுச்சு. இப்போ நான் கரண்ட் சொல்றேன், 3500 வரைக்கும் இருக்கு. 10000 ரூபாய் வரைக்கும் இருந்துச்சு. இந்த பிரைஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, அதாவது வந்து குஞ்சுகளா வாங்கி ஃப்ளவர் ஆன் வளர்த்துறது ஈஸியா, இல்ல பெருசா வாங்கி அதுல இருந்து பிரீடிங் பண்றது ஈஸியா? குஞ்சுகளா வாங்கி வளர்த்துறது ஈஸி. நமக்கு அதுதான் நாலேஜ் நல்லா கிடைக்கும். சின்னதுல இருந்து ஒரு ஸ்டெப் க்ரோத் ஆகும்போது எப்படி ஃபுட் ஃபீட் பண்ணும். ஏன்னா நம்ம பிரீட் பண்றேன்னு சொல்றீங்க, குட்டி வளர்த்து தெரிஞ்சாதான் குட்டி கேட்ச் ஆனதுக்கு அப்புறம் வளர்த்த முடியும். குட்டி வளர்ப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ளவர் ஆனோட பிரைஸ் சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் பீட்டா இருக்கு, நம்ம போலார் பேரட் இருக்கு. சோ இதோட பிரைசஸ் எல்லாம் எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது? பீட்டா வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல்சேல் தான் நம்ம கிட்ட. ஹோல்சேல் மட்டும்? ஹோல்சேல் தான். இப்போ ஹோல்சேல் பிரைஸ் தான் கொடுக்குறோம். 80 ரூபீஸ்க்கு வந்து ஒரு பீஸ் கொடுக்குறோம். 5 பீஸ் எடுத்தா வந்து 400, அதே 10 பீஸ் எடுத்தா 600. ஏன் வந்து அந்த 10 பீஸ் எடுத்தா நம்ம வந்து அந்த 200 ரூபாய் கம்மி பண்ணி கொடுக்குறோம்னா, நமக்கு வந்து சீக்கிரம் வேலை முடிஞ்சு. ஹோல்சேல்ங்கிறது நிறைய வித்தியாசம் இருக்குல்ல, எல்லாத்துக்குமே தெரியும் ஹோல்சேல் என்ன ரீட்டைல் என்னன்னு. எல்லாமே டிஃபரன்ஸ் இருக்குல்ல. சோ அப்படியே கொடுத்துருக்கோம். இது ஃப்ரை நமக்கு மெயினா நம்ம ஃபார்ம்ல ஒரு ஸ்பெஷலே என்னன்னா, இந்த ஆஃபர் தான் ஒரு சூப்பரா போயிட்டு இருக்கு. என்ன மாதிரி ஆஃபர் கொடுக்குறீங்க? குட்டி வந்து ஃப்ளவர் ஆன் குட்டி வந்து 5 எடுத்தா 250, 10 எடுத்தா 350, 249, 349. அப்படி. ஆமா. அதே மாதிரி வந்து பீட்டா அப்படிதான். 5 எடுத்தா வந்து 399, 10 எடுத்தா வந்து 699 இல்ல 599 அந்த மாதிரி ஆஃபர்ஸ். இது வந்து ரொம்ப பெஸ்டான ஆஃபர்ஸ். நீங்க எல்லாத்துக்குமே தெரியும், அதனாலதான் நம்மளுக்கு இவ்வளவு. உங்களுக்கே தெரியும், ஒருத்தர் வந்து வாங்கிட்டு போனாரு. அது பாத்தீங்க அப்படின்னா இந்த பீட்டா ஃபிஷஸ் பொறுத்த வரைக்கும் சின்ன பசங்க தான் ரொம்ப அதிகமா விரும்புவாங்க. பெரியவங்க வளர்த்துவாங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனா குழந்தைகளுக்கு வந்து இது ரொம்ப ஆர்வமா இருக்கும். சின்ன சின்ன பவுல்ல குட்டி குட்டியா ஃபிஷஸ் போட்டு அது அப்படியே அழகா நீந்துறது, கிரசன்ட் இருக்கு, அப்படி நிறைய இருக்கு. அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்ல பீட்டா ஆகட்டும் ஃப்ளவர் ஆன் ஆகட்டும் வெரைட்டி பத்தி பார்த்தீங்கன்னா சொன்ன பயங்கரமா இருக்கும். அவ்வளவு வெரைட்டி. ஆஃப் மூணு, ஃபுல் மூணு, பிளக்கார்ட்லயே 4-5 டைப். அப்புறம் ஃபுல் மூன்ல வந்து 4-5 டைப். நீமோக்கு வேண்டி ஃபுல் மூணு, அதுக்கப்புறம் கேலக்ஸி, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சிம்பிளா ஒரே ஒரு ஃபுல் மூன் மட்டும் பண்றோம். ஃபுல் மூன் மட்டும் தான். நம்ம ஹோல்சேல்னா அது வெரைட்டி ஆஃப் கலர்ஸ்ல பண்றோம். டிஃபரெண்ட் கலர்ஸ்ல இருக்கு. இப்போ வந்து பாருங்க, இப்போ வந்து நமக்கு இன்னைக்கு வந்து ஸ்டாக் நல்ல சைஸ் பாத்தீங்கன்னா அருமையா இருக்கு. டைல எப்படி பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்ட்ரெஸ்ல இருக்கு. நாங்க கண்டிஷன் பண்றதுக்காக போட்டுருக்கோம், வாட்டர் கண்டிஷன் பண்றதுக்காக. அப்படி இருந்து இது பாத்தீங்கன்னா எல்லாம் என்னென்ன சைஸ் நீங்க சொல்லுங்க. நீங்க பார்த்தா உங்களுக்கு அருமையான, நீங்களே எங்களுக்கு வந்து ஒரு கஸ்டமர் மாதிரி தான் இருக்கீங்க. கண்டிப்பா உண்மை சொல்லுங்க, பொய் சொல்லக்கூடாது. இல்ல பிரதர், இதுல பொய் சொல்றதுக்கு என்ன இருக்கு? நம்ம சேனல் எதுவுமே வந்து பொய்யான விஷயங்களை சொல்றது இல்ல. பாக்குறவங்களும் சொல்லிட்டு இருக்கு. அதோட குவாலிட்டி என்னங்கிறது நீங்க பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆமா. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு மீன் இல்ல, எல்லா மீனுமே அப்படிதான் இருக்கும். சூப்பரா இருக்கும். அந்த டைல் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிருக்கு. அப்படியே அந்த ஃபிளாட் ரோஸ் டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ரோஸ் டைல்னா வந்து நிறைய அந்த டைல் வந்து பாத்தீங்கன்னா ஃபெதரா சூப்பரா இருக்கு. இது பாத்தீங்கன்னா இந்த கவர்லயே அதோட அவுட்புட் எவ்வளவு காமிக்குது. அந்த டைலோட இது டென்சிட்டினா அந்த அடர்த்தி நல்லா இருக்கும். இந்த போலார் ஃபிஷஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே. போலார் பேரட் பொறுத்த அளவுக்கு அது வந்து ரொம்ப எங்களுக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்ச ஃபிஷ். ஏன்னா அது வந்து ப்ரீடிங் போலாம் தனித்தனியா செப்பரேட் பண்ணி இங்க பானை எல்லாம் வச்சு நம்ம ப்ரீட் பண்ணிருக்கோம். உங்களுடைய பேர், எங்கிருந்து வந்திருக்கீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஆனா என் பேர் அருண். நான் சிங்கநல்லூர்ல இருந்து வந்திருக்கேன். சிங்கநல்லூர்ல வந்திருக்கீங்க. எப்படி இந்த ஃபார்ம் இருக்குன்னு தெரிஞ்சு வந்தீங்க? எப்படி உங்களுக்கு இதை பத்தி தெரிய வந்தது? ஆனா அதான் யூடியூப்ல வீடியோஸ் பார்த்தேன், பிடிச்சிருந்தது. அவர் சொல்லியிருந்தாரு, சும்மாவே வந்து பாத்துட்டாது போங்க, வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி நம்ம பாத்துட்டு கொஞ்சம் வீட்டுல ஒரு பாண்ட் செட்டப் பண்ணிருக்கேன். பிரைஸ் வாங்கிட்டு போய் சின்னதுல இருந்து வளர்த்தலாம், கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லி வாங்கலாம். இப்ப ஃபார்ம் விசிட்டுக்காக வந்திருக்கீங்களா இல்ல பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்களா? பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். ஆமா. சரி, இந்த ஃபார்மை பார்த்ததுல உங்களோட கருத்து என்ன? உங்களோட ஃபீட்பேக் என்ன? பிடிச்சிருக்கா? எப்படி பண்ணிட்டு இருக்காங்க இந்த செட்டப் எல்லாம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. பிடிச்சிருக்கு. நான் ஆக்சுவலா வந்து வீடியோல பார்க்கும்போது மொட்டை மாடில இருக்க மாதிரி தான் நினைச்சேன். சரி வந்து பார்த்தா கீழே வச்சிருக்கீங்க. இந்த மாதிரி ஷெட்லாம் போட்டு நல்லா இருக்கு. சூப்பரா செட்டப் எல்லாம் நல்லா இருக்கு. பிரீட்ஸ் வெரைட்டி எல்லாம் நிறைய வச்சிருக்காங்களா? எனக்கு ஃப்ளவர் ஆன் பத்தி பெருசா தெரியாது. நான் சரி அவர்கிட்ட கேட்டேன், அவரு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. சரி அதனால பிரைஸ் வந்து கேட்டேன். அவரு ஒரு 3 வெரைட்டில அந்த KML, SRD அதெல்லாம் அந்த பிரைஸ் தான் வாங்கியிருக்கீங்க. ரேட் எல்லாம் கன்வீனியன்ட்டா இருக்குங்களா? ரேட் அதான் சொல்றேன், எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு அது உங்களுக்கு அதை பத்தி முழுசா தெரியல. 35 ரூபாங்கிறது வந்து ஒரு 15 பீஸ் 500 ரூபாய்க்கு வந்து அஃபோர்டபுளா தான் இருக்கு. ஓகே பிரதர், உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் சொல்லுவீங்க இல்லையா இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் இருக்குங்கிறத? கண்டிப்பா சொல்றேன். ஓகே பிரதர், உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக இந்த ஃபீட்பேக் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிண்ணா.
பிரதர் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ளவர் ஆன் ஃபிஷ்ஷை பத்தி ரொம்ப தெளிவா சொன்னீங்க. அதே மாதிரி இந்த ஆமாங்க. போலார் பேரட் அப்படிங்கறத பத்தி சொன்னீங்க. இப்போ மீன் வாங்குறது வளர்த்துறது எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியான விஷயம் தான். ஆ. இதுல வரக்கூடிய இந்த டிசீஸ் அப்படின்னா என்ன, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கரெக்ட். டிசீஸ் வந்து வரக்கூடியதுன்னா மெயினா பாத்தீங்கன்னா வந்து நம்ம வர்றதுக்கு முன்னாடியே நம்ம காப்பாத்திக்கலாம். ஓகே, வர்றதை பத்தியே நம்ம பேசவே வேண்டாம். சரி. ஏன்னா வந்து வர்றதை பத்தி வந்தக்கப்புறம் காப்பாத்துறது கொஞ்சம் கஷ்டம் தான். பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். ஆமா ஆமாங்க, அது Okay. கியூர் பண்றது கொஞ்சம் சிரமம் தான். சரி. நம்ம லேட்டா பாத்துருவோம், எல்லாம் பண்ணிடுவோம். அதுக்கு Okay. வந்து நம்ம மெயின்டைன் பண்றது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி சரி. தண்ணி கிளியரான ஒரு தண்ணி, Okay. நல்ல ஒரு ஃபில்ட்ரேஷன் செட்டப், ஹீட்டர், Okay. அப்புறம் ஆக்சிஜன், ஓகே, இதை வந்து நீங்க கிளியரா கொடுத்துட்டு அப்புறம் வந்து ஃபுட்டு, ஓகே. ப்ராப்பரான ஹெல்த்தியான ஃபுட். ஃபுட் இது கொடுத்துட்டீங்கனாலே மீனுக்கு ஒண்ணுமே ஆகிறது இல்ல. ஒண்ணுமே ஆகாது. நமக்கு நல்லா இருக்கு, எந்த ப்ராப்ளமும் வர்றது கிடையாது. சரி. மோஸ்ட் ஆஃப் பிரச்சனை வருது 90 இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா 95% அந்த நாள் பிரச்சனை வருது இப்ப வர்றதில்ல. இருந்தா. இன் கேஸ் இப்போ ஆ. வந்து ஒரு டிசீஸ் வந்துருச்சு அப்படின்னா கரெக்ட் எது மேஜரா தாக்குது, அதுக்கான மருந்து என்ன, அதை பத்தி கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லுங்க. கரெக்ட். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒயிட் ஸ்பாட் அப்படிங்கறது வந்து ஃபிளவரான பொறுத்தளவுக்கு நான் சொல்றேன், Okay. ரொம்ப காமனா வரும். ஓகே, அது எதனால அது வந்து இந்த ஸ்கின் டிசீஸ் இல்லையா? ஸ்கின்ல வந்து புள்ளியா வெள்ளையா வரும். ஸ்கின் டிசீஸான்னு கேட்டீங்கன்னா அது கரெக்டா தெரியல. சரி. அது அந்த கரெக்டா அதோட அதோட சிம்டம்ஸ் வந்து அப்படி இருக்கும் dotted-ஆ அப்படின்னு சொல்லலாம். டாட்டா ஒயிட் ஸ்பாட்ஸ்ல இருக்கும். சரி. அது வந்தா நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம தண்ணியை வந்து பாதி டவுன் பண்ணிட்டு Okay. அந்த கீழே இருக்க அழுக்கு அதெல்லாம் எடுத்துட்டு பாதியை வந்து அப் பண்ணிடணுங்க. அப்புறம் வந்து கல்லுப்பு போட்டுறணும். கல்லுப்பு, கல்லுப்பு அயோடின் கலந்த கல்லுப்பு. கல்லுப்பு ஓகே, கல்லுப்பு போட்டுரும். நம்ம அயோடின் கலந்ததான் விட நம்ம இந்த நாட்டு கல்லுப்புன்னு சொல்லுவாங்கல்ல, ஓகே. அந்த நாட்டுக்கல். மூட்டைகள்ல வர்றது. நாட்டு கல்லுப்புன்னு Okay. சொல்லுவாங்க. எதுவுமே மிக்ஸ் இருக்காது, டைரக்டா வரும்னு சரி, நினைக்கிறேன். அது சரி, இன்னும் நல்லா சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி Okay. சொல்றாங்க. எங்களுக்கு பிரீடர்ஸ் வந்து எங்களுக்கு சொல்றது Okay. நீங்க நாட்டு கல்லுப்பு யூஸ் பண்ணுங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. சரி, சரி. அடுத்து ரெண்டாவது வந்து ஹீட்டர் Okay. வந்து 28 டிகிரில இல்ல 30 டிகிரில கூட வைக்கலாம் ஒயிட் ஸ்பாட். வைக்கணும். ஓகே, இப்படி வச்சாலே அது ரெடி ஆயிரும் ரெடி அப்படிங்கிறாங்க. ஆயிரும். அதுக்கு மீறி ஏதாவது பண்ணணும்னா டெட்ராசைக்ளின் ஹைட்ரோகுளோரைடு ஒரு டேப்லெட், மெட்ரோஜெல் ஒரு டேப்லெட், ஓகே, அது தண்ணியில கலக்கணும். தண்ணியில கலக்கினா நுர மாதிரி வந்து ஒரு ரெட் கலர்ல மாறும். ஓகே. அப்படிங்கும்போது நம்ம 2 days ஒரு சேம் ப்ரொசீஜர்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம்னா Okay. மெயின் ஆட்டோமேட்டிக்கா கியூர் ஆயிரும். சூப்பரா இதுக்கு சொன்னீங்க. மேல வந்து நமக்கு அந்த கிட்னி ப்ராப்ளம், அந்த உள்ள ஆர்கன்ஸ் ரிலேட்டடா அந்த நிறைய ப்ராப்ளம்ஸ், சிம்பிளாடர் அந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை வரும். அதெல்லாம் வந்தா கொஞ்சம் கியூர் பண்றது கொஞ்சம் மெனக்கடணும். மெனக்கெடணும். பண்ணலாம். அதுக்காக தனியா கான்சென்ட்ரேட் பண்ணனும். ஆமா குணப்படுத்தலாம். அது மெனக்கடணும். அதை நம்ம பேசினா ரொம்ப பேசணும், தனித்தனி சாப்டர் எடுத்து பேசணும். அதுக்குதான் நான் என்ன சொல்றேன்னா முன்னாடியே நம்ம எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம். சரி. எதுக்கு நம்ம போய் கஷ்டப்பட்டு அதை காப்பாத்தணும், இல்ல அதை உடம்பு சரியாம பண்ணணும், அந்த மாதிரி இருக்கு. நம்ம ரெடி பண்ணிடலாம், அதை முன்னாடியே வராம பாத்துக்கலாம். ஓகே, ஓகே. இப்போ ஃபுட் அப்படின்னா மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ளவர் ஆனுக்கு வந்து அந்த ஹம்ப் பெருசாகிறதுக்காகவே ஒரு ஃபுட் கொடுப்போம். ஆமா ஸ்பெஷலைஸ்ட் ஃபுட் கொடுப்போம். அதுவும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இம்போர்ட்டட் ஃபுட் தான் கொடுப்பாங்க. கரெக்ட். லோக்கல் ஃபுட்டை விட இம்போர்ட்டட் ஃபுட்ல குவாலிட்டி நல்லா இருக்கும். சோ நம்ம என்ன விதமான ஃபுட் எல்லாம் கொடுத்துக்கிட்டோம்? ஓகே, நம்ம வந்து மெயினா பாத்தீங்கன்னா வந்து ஹம்பி ஹெட் அதே மாதிரி ஒக்கிகோ, இந்த ரெண்டு ஃபுட் வந்து நம்ம ரெகுலரா கொடுத்துட்டு இருக்கோம். நமக்கு நல்லா இருக்கு. இது ரெண்டுமே தாய்லாந்து பேஸ்ட் கம்பெனி இல்லீங்களா? ஆமாங்க. ஒன்னு வந்து மலேசியா நினைக்கிறேன், கரெக்டா ஹம்பி ஹெட்டோட கரெக்டா தெரியல, மலேசியா சம்திங் அந்த இதோட வருது. ஆனா இது வந்து தாய்லாந்துல இருந்து வருது. ரெண்டுமே இம்போர்ட்டட் தான். ரெண்டுமே இம்போர்ட்டட் தான். மொத்தத்துல ரெண்டு இம்போர்ட்டட் தான். இப்போ ஹம்பிகெட் வந்து நமக்கு சூப்பரா இருக்கு ரிசல்ட். ஒக்கிகோவும் நல்லா இருக்கும். ஆனா ஹம்பிகெட் வந்து போட்டீங்கன்னா நல்லா வந்து growth ஆகும், மீன் ஹெட் நல்லா growth ஆகும். ஆனா கலரேஷன் கொஞ்சம் வந்து அந்த வெளுத்து போன மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எல்லாமே நம்ம வந்து நம்ம ஒரு எப்படி வாத்தியார் அப்படின்னு சொல்லலாம், அப்படி இதுல சொன்னா அப்படி சொல்லலாம். அந்த மாதிரி அவங்க நம்ம பேசுறதா நிறைய கண்டினியூஸா பேசும்போது அவங்க எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம இப்ப 2-3 years அவங்கள 10 வருஷம் போட்டுட்டு இருப்பாங்க அந்த இதை. அப்படிங்கும் போது அவங்க சொல்றாங்க. இதே வந்து ஒக்கிகோல போட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா கலரேஷன் வருது, இது வருது, அந்த மாதிரி ரெண்டுமே கிடைக்குது. அப்புறம் ஒரு சில பேர் மெயின் சஜஷன் என்ன சொல்றாங்கன்னா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி போட்டா சூப்பரா இருக்கு அப்படிங்கிறாங்க. செம்மையா செம்மையா கலர் வந்துருது, growth நல்லா இருக்கு அப்படிங்கிறாங்க. இப்ப இந்த இடத்துல எனக்கு ஒரு டவுட். இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு பிரீடுமே வந்து ஆன்லைன்ல கூட கிடைக்குது, நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆனா ஒரிஜினல் கிடைக்குதா அப்படின்னு கேட்டா டவுட் தான். நிறைய இடத்துல ஒரிஜினல் வரதுல டூப்ளிகேட் வருது. சோ ஒரிஜினல் வாங்கணும்னா எப்படி வாங்கலாம்? நீங்க ஏதாவது வந்து அதை வந்து பண்ணிட்டு இருக்கீங்களா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இல்ல, ஒரிஜினல் வாங்கலாம். நிறைய நீங்க சொன்ன மாதிரி மார்க்கெட்ல இந்த ஒக்கிகோனால சரியான ஸ்கேம் ஆச்சு. ஒக்கிகோ பிளாட்டினம் அப்படின்னு ஒரு ஃபுட் வந்துட்டு இருந்துச்சு. செம்ம ஃபுட்டுங்க. சரிங்க. ரொம்ப ரேட் கம்மியாவே நம்ம ஹாபிஸ் சீப்பா வந்து ஒரு சூப்பரா ஃபுட்னு சொல்லலாம் எந்த மீனுக்கு. ஆனா அதுல டூப்ளிகேட் விட்டு அந்த ஃபுட்டையே நிறுத்திட்டேன்னு சொல்றாங்க. தாய்லாந்துல மேனுஃபேக்சரிங்கே நிறுத்திட்டு அப்படின்னு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க. இந்த ஸ்டாக் முன்னாடி மேனுஃபேக்சர் பண்ண ஸ்டாக் ஒக்கிகோ பிளாட்டினம். அதுதான் நான் சொல்றேன். அது எதனால சொல்றேன்னா அந்த ஸ்கேம் அது கிரியேட் பண்ணி ஒரு ஃபேக் ப்ராடக்ட்ஸ் கொடுக்கறனால அந்த இதையே நிறுத்திட்டாங்க. சோ அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. சோ ஒரிஜினல் பார்த்து வாங்கணும். ஹம்பிகேட் ஆகட்டும், நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ரெகுலரா நம்ம கிட்ட வந்து இருக்கு. வந்து நம்ம கூட பண்ணி கொடுக்கிறோம். ஒரிஜினல் வந்து இம்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு ஒரிஜினல் நம்ம இம்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம கிட்ட ரெகுலரா இருக்கும். ஃபுட் ரெகுலரா இருக்கும். ஏன்னா எங்களுக்கு தேவைப்படல, நாங்க கொடுக்கறது அங்க நீங்க பல்கா பர்ச்சேஸ் பண்றீங்க. அதை வந்து ரீட்டைல்ல கேட்டாலும் நீங்க ரீட்டைல்ல கொடுத்துட்டு இருக்கோம். ஆமா, நம்ம பாக்ஸா வந்து நம்ம ரெகுலரா எடுத்துப்போம். அது கொடுத்துக்கலாம். யாருனாலும் நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. இப்ப சப்போஸ் வந்து நம்ம
விவசாயம் பார்வை அக்வாட்டிக்ஸ் இன்ஸ்டாகிராம் பாத்தீங்கன்னா அதை பத்தி ஒரு சாப்டரே போட்டிருப்போம். இந்த மாதிரி எப்படி ஒரிஜினலை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் வாங்கணும்னு இல்ல, எங்க வாங்கினாலும் அதை பார்த்து தெரிஞ்சு வாங்கி ஒரிஜினல் பார்த்து வாங்கி யூஸ் பண்ணுங்க. ஆமா பிரதர், இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க வந்து நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். கரெக்ட். எப்படி வந்து இந்த உயிரோட மீன்களை வந்து சப்ளை பண்றீங்க? தமிழ்நாடு முழுக்க என்ன வகையான மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் பண்றீங்க? எப்படி அதை உயிரோட அனுப்பிச்சு வைக்கிறீங்க? அதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. ஓகே, ஆக்சுவலா டிரான்ஸ்போர்ட்ங்கிறது வந்து நம்ம 3 வகையா பண்ணிட்டு இருக்கோம். ஒன்னு வந்து கொரியர், அப்புறம் இன்னொன்னு வந்து நம்ம இதுல பஸ் டிரான்ஸ்போர்ட், மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின் டிரான்ஸ்போர்ட். சம்டைம்ஸ் ஏர்ல கூட அனுப்புறோம். ஏர்ல கூட அனுப்புறோம். ஆமா, ஏர்ல பண்றது, அது இம்போர்ட் பண்றது ஏர்ல ஒரே நாள்ல வந்துடும். நமக்கு டிரான்ஸ்ஃபர் மூலமா அவங்க வந்து நமக்கு எடுத்து தந்துருவாங்க. ஆனா இந்த 4 வகையிலுமே நமக்கு மெயினா என்னன்னா லைவ் ஆன் கேரண்டி கொடுக்குறோம். லைவ் கேரண்டி? ஆமா, அப்படின்னா எனக்கு புரியல. லைவ் ஆன் கேரண்டி மீன் வந்து நமக்கு வந்து சேஃபா வந்து அவங்க கை இப்ப நம்ம பேக் பண்ணி இங்க வந்து கொரியர் அனுப்புறோம்னா அவங்களுக்கு ரீச் ஆகும்போது 100% மீன் உயிரோட வந்து வரணும். வந்துரும். இன்கேஸ் அப்படி வரலன்னா நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, என்ன ப்ரொசீஜர்? அன்பாக்சிங் வீடியோ எடுக்கணும். அன்பாக்சிங் வந்து வீடியோவா எடுக்கணும். அப்ப வந்து மீன் வந்து உயிரோட இருக்கா கவர்ல எடுத்து காமிக்கும் போது மீனுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா டெஃபினட்டா அங்க வந்து அமௌண்ட், அதாவது அவங்க கையில போய் அந்த மீன் வந்து சேர்ற வரைக்கும் நம்ம வந்து அதுக்கான முழு பொறுப்பு நம்ம எடுத்துக்கிறோம். ஆமா, நம்ம ஆந்திராக்கு சம்திங் அனுப்புனா கொரியர்ல ஏதோ ப்ராப்ளம் ஆகி இதாயிருச்சு, அதுக்கு நம்ம ரீஃபண்ட் பண்ணிட்டோம். இன் கேஸ் அவங்க திருப்பி ரீஆர்டரா கேட்டாங்கன்னா அதை கூட நம்ம பண்ணுவோம். தாராளமா, அது வந்து நம்ம தாராளமா பண்ணலாம். அவங்களுக்கு எப்படி ப்ரிஃபரன்ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணலாம். ஒண்ணு மீனா அனுப்பிடலாம், அதுக்கு என்ன அதே சேம் குவாலிட்டியில மீன் அனுப்பலாம். இல்லன்னா நம்ம அமௌண்ட் பண்ணிடலாம். சரி பிரதர், இப்ப அருமையா சொன்னீங்க. இந்த வே ஆஃப் டிரான்ஸ்போர்ட் எப்படி அப்படிங்கறத சொல்லிட்டீங்க, மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்ங்கறத சொல்லிட்டீங்க. இப்போ புக் பண்ணா எவ்வளவு நாள்ல கிடைக்கும்? எப்படி வந்து புக் பண்ணணும்? அத பத்தி எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே, புக் பண்றது வந்து நமக்கு பாத்தீங்கன்னா வந்து நம்ம வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி அது போன் நம்பர், காலும் பண்ணலாம், வாட்ஸ்அப்லயும் பண்ணலாம். உங்களுக்கு என்ன வேணுமோ, எனக்கு இந்த மாதிரி ஃப்ரை வேணும், இத்தனை பீஸ் வேணும், சப்போஸ் வீடியோ வேணும்னா வீடியோ கேளுங்க. வீடியோ எல்லாமே நம்ம இன்ஸ்டாகிராம்ல இருக்கும். அந்த பாட்டு வந்து இப்பெல்லாம் நிறைய பேர் வீடியோ கூட கேட்கறல, இது வேணும் அப்படின்னு மட்டும் அனுப்பிடுறாங்க. சப்போஸ் வீடியோ கேட்டா அனுப்பிடுறோம். உங்களுக்கு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க அமௌண்ட் வந்து அனுப்பிச்சிட்டு ஒரு ஸ்கிரீன்ஷாட் போட்டீங்கன்னா நாங்க வந்து உங்களோட ஆர்டர் வந்து நாங்க இது பண்ணிக்கோ இது ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு டீடைல்ஸ் அனுப்பிடுவோம். இதுதான் ஆர்டர், இந்த பிரைஸ் நீங்க புக் பண்ணிருக்கீங்க, பேமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா எவ்வளவு நாள்ல அனுப்பலாம்? ஓகே, இப்போ வந்து நமக்கு அதுதான் இன்னொரு மெயின் நிறைய பேருக்கு ப்ராப்ளம் வருது. இப்போ ஃப்ரைடே சாட்டர்டே அனுப்புனா நாங்க மண்டே தான் அனுப்புவோம். அது ஏன்னா வந்து நம்ம ஃப்ரைடே அனுப்புனா நம்ம 2 நாள் மினிமம் 1 டே ஆகும், இல்ல 2 நாள் கொரியர்ல போய் மாட்டிக்கும். சாட்டர்டேவோ ஆர் சண்டேவோ வந்து கொரியர், சண்டே வந்து கொரியர் லீவு சோ நின்றும். அதனால நம்ம மண்டே அனுப்பிடுவோம். சம்டைம் நீங்க டியூஸ்டே அனுப்புனீங்கன்னா டியூஸ்டே, இப்போ நீங்க இன்னைக்கு புக் பண்ணீங்கன்னா இன்னைக்கு ஈவினிங் கொரியர் பண்ணிடுவோம். வெட்னஸ்டேனா இன்னைக்கு ஈவினிங் கொரியர் பண்ணிடுவோம். தர்ஸ்டேனா இன்னைக்கு ஈவினிங் கொரியர் பண்ணுவோம். ஆனா ஃப்ரைடேல இருந்து பண்ணீங்கன்னா மண்டே தான். ஓகே பிரதர், ஓகே, ரொம்ப அருமையா சொன்னீங்க. அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல வந்து ஃப்ளவரான் வந்து எல்லா பக்கமே இருக்கு. கரெக்ட். இப்ப கோயம்புத்தூர்லயே எடுத்துட்டா நிறைய பிரீடர்ஸ் இருக்காங்க. அவங்க கிட்ட நம்மளும் வந்து அவங்களுக்கு ஈக்குவலா வந்து நல்ல குவாலிட்டி நல்ல பிரைஸ்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு சூப்பரான விஷயம். இந்தியா ஃபுல்லாவே வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து லைவ் கேரண்டி நம்ம கொடுக்கிறோம். கண்டிப்பா உயிரோட போற வரைக்கும் அதுக்கான கேரண்டி நம்ம. இன்னொன்னு லைவ் ஆன் கேரண்டில வந்து என்ன வந்து தப்பு பண்றாங்கன்னா அன்பாக்சிங் வீடியோ அனுப்பாம போட்டோ அனுப்புறாங்க. அது மட்டும் தவிர்த்துக்கலாம். ஏன்னா எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்னா எங்களுக்கு அனுப்புறது வந்து என்ன நடந்தது நமக்கு தெரியாது. ஆமா, ஏன்னா எங்களுக்கு காசு அது வந்து எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு ஆர்டர் பண்ணாங்க, நம்ம ரீஃபண்ட் பண்ணாத நமக்கு கஷ்டமா இருக்கு. ஆனா நமக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் சம்திங் வச்சிருப்போம்ல, அதை வந்து அந்த கிரைட்டீரியா வந்து அதை அச்சீவ் பண்ணாதான் நம்மளால அனுப்ப முடியும். அருமையா சொன்னீங்க. அதனால அன்பாக்சிங் வீடியோ கண்டிப்பா ட்ரை பண்ணி எப்படியோ எடுத்துருங்க. எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணலைன்னா நீங்க எங்க என்ன வேணா எந்த வீடியோல வேணா கமெண்ட் பண்ணலாம். அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4 நண்பர்கள் இணைஞ்சு இவ்வளவு அருமையா ஒரு 0ல இருந்து ஆரம்பிச்சதுன்னு கூட சொல்லலாம். கண்டிப்பா இல்லீங்களா? இது வந்து ரொம்ப ஸ்டார்டிங்ல பிகினிங் ஸ்டேஜ்ல 0ல இருந்து ஆரம்பிச்சு இவ்வளவு சிறப்பான ஒரு ஃபார்மை வந்து நம்ம உருவாக்கி இருக்கோம். ஒரு அருமையான அக்வாட்டிக் ஃபார்ம் முன்னாடி வந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம். உங்க பெருசா நீங்க சக்சஸ் ஆகணும்னு சொல்லி நம்ம பண்ணைக்காரன் குடும்பத்தின் சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் பிரதர். ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.